ராம ரவிக்குமார் சார் பல கேள்விகளை துரைப்பாண்டி சார் முன் வச்சிருக்காரு. முத்துப்பாண்டி சார் கேட்கும் போது கூட தமிழில் வழிபாட்டு முறை இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எதிராக இருக்கிறது யாருன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? நீங்க நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழி கொண்டு வரணுங்கிறதுக்கு எதிராக இருக்கிறது யாரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒன்று. ரெண்டாவது, முருகருக்கு மட்டும் ஏன் மாநாடு? பல கடவுள் இருக்காங்க, முருகருக்கு மட்டும் எதுக்காக மாநாடு அப்படிங்கிற கேள்வி முன் வச்சிருக்காரு. ரெண்டாவது. மூணாவது, இப்ப இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது 2020 தேர்தல் வரக்கூடிய சமயத்துல வேல் யாத்திரை போனாங்க. இப்ப 2026 தேர்தல் வரக்கூடியதுக்கு முன்பாக இந்த மாநாடு நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த நடத்தக்கூடிய அந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா திருப்பரங்குன்றம் ஏற்கனவே இந்த மலை சர்ச்சை அப்படிங்கிற ஒன்று இருக்கக்கூடிய நிலையில ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இடமா இருக்கும் போது எதுக்காக அங்க கூட்டத்தை நடத்தணும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? நான் எல்லா கேள்விக்கும் பொறுமையா பதில் சொல்றேன். மதுரை மாநாட்டுல தமிழ் வழிபாடு வலியுறுத்தி தீர்மானம் இயற்றுவார்களா என்று கேட்டார்கள். ஆமா, நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கிறது. அந்த உத்தரவுகளை நிறைவேற்ற மறுக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்தை எங்கள் சகோதரர் துரைப்பாண்டியன் இதுவரைக்கும் கேள்வி கேட்கல. என்ன உத்தரவு சார்? ஏன் வழிபாடு நீ தமிழ்ல நடத்தணும், கும்பாபிஷேகத்துல இடம் கொடுக்கணும் எல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த உத்தரவு நிறைவேற்றிருச்சா? சரி. ஒண்ணு. ரெண்டாவது, பழனி கோவில்ல ஆதியில் இருந்த வழிபாடு செய்தவர்கள், கோவில் முருகனை வழிபாடு செய்தவர்கள் உரிமைக்காரர்கள் பண்டாரங்கள். அந்த பண்டாரங்களிடம் நீங்க கருவறை தீண்டாமையை ஒழித்து விட்டு சொல்லக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு, சேகர் பாபு அமைச்சர் பழனி கோவில்ல பண்டாரங்களை பூசகர்களாக நியமிப்பாரா? இரண்டாவது கேள்வி. இதுக்கு ஆதரிக்கணும் துரைப்பாண்டியன் சார். மூணாவது, பழனி கோவில்ல இருக்கக்கூடிய கருவறை தெய்வம் எங்கள் ஞானதண்டாயுதபாணி போகர் பெருமான் உருவாக்கிய அந்த தெய்வத்தை நீ காட்சி பொருள் மாதிரி ஒவ்வொரு மாசமும் போய் டெஸ்ட் பண்றீங்க. இந்த ஆய்வு அறிக்கையை வெளியில சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்ன பெருத்த சந்தேகம் வருதுன்னா, அந்த முருகனை போய் ஒவ்வொரு மாசமும் நீதியரசர் பொங்கியப்பன் தலைமையில சில ஆதீன பெருமக்கள், அரசாங்க ஊழியர்கள் எல்லாம் போய் IITA சார்ந்தவர்களா உள்ள போய் டெஸ்ட் பண்றாங்களே, அது என்ன ஆய்வுன்னு வெளிப்படையா மக்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே. ஏதாவது முருகன் ஏதாவது கடத்த முயற்சிக்கிறாங்களாங்கிற சந்தேகத்தை நான் முன் வச்சுக்கிறேங்க. இந்த அரசாங்கம் அப்படி செஞ்சாலும் செய்யுங்கிற குற்றச்சாட்டை நான் முன் வச்சுக்கிறேன். ஆய்வறிக்கையை வெளியில விடுங்க. மூணாவது, இந்த அரசாங்கம் வந்த பிறகுதான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு, ஐயோ இது இந்துக்களுக்கான அரசு அப்படின்னு சொல்றாரு. 3000 சொச்சம் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி இருக்கிறா. அது அனைத்துமே உபயதாரர்கள், தமிழ்ல சொல்றேன் டோனர் ஒர்க்கு. இப்ப நடக்கக்கூடிய திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் கூட டோனர் ஒர்க்கு. அரசாங்கம் ஒண்ணும் பெருசா செய்யல சார். அதிமுக ஆட்சியில செய்யல. உபயதாரர்களே உங்க வார்த்தையிலே வச்சுக்கிட்டா கூட உபயதாரர்கள் ஏன் அதிமுக ஆட்சியில செய்யல? இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில செய்யல, திமுக ஆட்சியில தானே நடந்திருக்கு. நமக்கு தேவை திருவிழா தானே சார், குடமுழுக்கு தானே. இல்ல ஐயா தப்பா புரிஞ்சுக்கிறாரு எங்க துரைப்பாண்டியன் சார். அதிமுக ஆட்சியில தொடங்கிய கோவில்களுக்கு அவங்க ஆட்சி இல்லாத பொழுது வேலை நிறைவுற்று இப்ப நடத்துறாங்க. பழைய லிஸ்ட் இப்ப சேர்த்துக்கிறாங்க, சாதனை பட்டியல சேர்த்துக்கிட்டோம். இல்ல நமக்கு தேவை குடமுழுக்கு நடக்கணும், அதுதானே. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். ராம ரவிக்குமார் சார், உங்களுக்கு முதல்ல உங்களை அழைத்து இருக்கிறார்களா? அதற்கு பிறகு ஏன் முருகனை மட்டும் தூக்கி கொண்டாடுகிறீர்கள்? அந்த அங்கே அதே மதுரை மீனாட்சி இருக்கிறாள, அவ என்ன தமிழ் தெய்வம் இல்லையா? சொல்லுவார். சூப்பரா கேட்டீங்க. எங்க மதுரை மீனாட்சி அம்மா சித்திரை திருவிழா இப்பதான் முடிஞ்சு. எங்க அழகர் எல்லாம் வந்துட்டு போனாரு, பெரும் கூட்டம் வந்துச்சு. ஒண்ணு, நாங்க மீனாட்சி தாய்க்கு உங்களுடைய கோரிக்கை நாங்க ஏத்துக்கிறோம். மீனாட்சி அம்மாவுக்கு நாங்க நடத்துறோம், சமயபுரத்தாளுக்கு நடத்துறோம், ஆண்டாள் தெய்வத்துக்கு நடத்துறோம், எங்க நெல்லையப்பர் காந்திமதிக்கு நடத்துறோம். எங்க இந்த இந்து இயக்கங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக எங்க துரைப்பாண்டியன் சார் சொன்ன கருத்தை முழுக்க நாங்க ஏத்துக்கிறோம். நம்ம நடத்துவோம். நீங்களும் மதுரையில முருகனை கொண்டாடுறீங்க. ஆனா இதுவரையில எந்த கோயிலுக்கு போனீங்க? நீங்க முருகனுக்கு பங்குனி உத்திரம் நடத்துறது அரசாங்கம், மாசி மகம் நடத்துறது அரசாங்கம். நீங்க எதை நடத்துனீங்க? ஐயா நீங்க புரிஞ்சுக்கங்க, பங்குனி உத்திரம் நடத்துறது அரசாங்கம் கிடையாது, பக்தர்கள். நீங்க ஒன்லி HRNCங்கிறது என்ன தெரியுமா? ஒன்லி அட்மினிஸ்ட்ரேஷன். நீங்க நிர்வாக மேற்பார்வை மட்டும்தான். நீங்க நாட்டு ஓனர்ஷிப். நீங்க ஓனர்ஷிப் போறாங்க சார். நீங்க ஓனர்ஷிப் கிடையாது சார். ஊர்ல கல்யாணம் மார்ல சந்தன மாதிரி நீங்க உங்களை உரிமைப்பட்டுக்காரியா? கோயில்ல முடிவு எடுத்து நடத்தப்படுகிறது தான் சார் விழா. நீங்க இல்ல, அங்க ஒரு எக்ஸிகியூட்டிவ் போர்டு இருக்கு, அங்க ஒரு ஆபீசர் இருக்காரு, அவர்களெல்லாம் சேர்ந்து தான் இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து நடத்துகிறார்கள். அரசுடைய ஒத்துழைப்பு இல்லாம நடக்குமா அப்படின்னு கேக்குறாரு. அரசின் ஒத்துழைப்பு தான் முக்கியம்னு கேக்குறாரு சார். அரசு ஒத்துழைச்சு தான் ஆகணும். ஏன்னா என் கோயில நீ வச்சிருக்க, அதுதான் கேக்குறாங்க, அதுதான் அவரும் சொல்றாரு. இப்ப பல கோயில்கள்ல குடமுழுக்கு நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு அரசு காரணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அரசு காரணமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நமக்கு தேவை குடமுழுக்கு நடக்குது இல்லையா? இல்ல சார், கும்பாபிஷேகம் நடக்கணும்.
அதுல வந்து இவங்க வந்து ஓனர்ஷிப்பா நினைச்சுக்கிட்டு 1008 விதிமுறைகளை போட்டுட்டு சரி 3000 கோயில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கலங்கய்யா, நான் பெருமையை வரவேற்கிறேங்கய்யா. 3000 கோவில் கும்பாபிஷேகத்துடைய வரவு செலவு எவ்வளவுன்னு என்னைக்காவது வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்காங்களா? அது HRNC ரிப்போர்ட்ல வரும் சார். ஒவ்வொரு கோயிலுக்கும் வெளியிட முடியாது. HRNC ரிப்போர்ட்ல எந்த கோயில்ல எவ்வளவு வருமானம் வந்துச்சுங்கிறதெல்லாம் வருஷம் வரும். பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க சார். அதோட ரொம்ப க்ளோஸா நான் டிராவல் பண்றேன் சார். பல அறிவிப்பாளர்கள் சிதம்பரம் கோயிலுக்கு நீங்க வருவாயை பத்தி பேச மாட்டீங்க. ஏங்க நான் வந்து பேசும்போது நீங்க வந்து விவாதங்கிறது அப்படி வரதான் செய்யுது. இல்ல அவர் கேக்குறீங்கன்னா முருகருக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கேக்குறாரு? முருகருக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கேக்குறாரு? இப்ப ஆடி மாசம் வரட்டும், நாங்க அம்மன் மாநாடு நடத்துவோம். ஆடி மாசம் வரட்டும், ஆடி பூரத்துல ஆண்டாளுக்கு நடத்துவோம், சிவனுக்கு நடத்துவோம், திருவண்ணாமலை நடத்துவோம். இது நாங்க பாத்துக்கிறோம்யா. நீங்க இப்ப வாக்கு வங்கிக்காக கோச்சிக்காம பேர் சொல்லுங்க. நீங்க நடத்தலன்னு நான் சொல்ல வர்றேன். நீங்க இப்ப முருகனை மட்டும் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க. முருகன் மற்ற கோயிலுக்கு எதுக்கு நடத்தல? இல்ல இல்ல இந்து முன்னணி நடத்தல. நான் கேக்குறேன். அதாவது சார் ஒரே ஒரு அதாவது என்னன்னா 2020ல 21 தேர்தலை முன்னிட்டு வேலி யாத்திரை நடத்தப்பட்டது. இப்போ முருகர் மாநாடு அப்படின்னும் போது 26 தேர்தலுக்காக நடத்தப்படுதாங்கிற ஒரு கேள்வி யதார்த்தமா வரதானே செய்யும். இப்ப இது இத்தனை ஆண்டு காலமாக மற்ற கடவுளுக்கு நடத்தாத மாநாடு தேர்தல் வரக்கூடிய சமயத்தில் நடத்துறாங்களா? இப்போ கேள்வி வரதானே செய்யும். உங்க கேள்வியை நான் முழுக்க வரவேற்றுறேன் சார், சந்தோஷமா வரவேற்கிறேன். முருகருக்கு மாநாடு நடத்தினா ஓட்டு போடுவாங்கிற ஒரு சிந்தனை உருவாயிடுச்சு. இதுவே எங்களுக்கு முதல்ல வெற்றி. ரெண்டாவது, அப்படி முருகனுக்கு மாநாடு நடத்தினா தான் இந்துக்கள் ஓட்டு போடுவாங்கன்னா திமுக நடத்தட்டும், அதிமுக நடத்தட்டும், மதிமுக நடத்தட்டும், கம்யூனிஸ்ட் நடத்தட்டும், காங்கிரஸ் நடத்தட்டும், நடத்துங்க, நாங்க வர்றோம். இல்ல முருகருக்கு மாநாடு நடத்தினாதான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது யாரும் சொல்லல. அது நயினா நாகேந்திரன் சொல்றாரு. 22 முருகர் மாநாடு, 26 தமிழ்நாடு கையில் எடுப்போன்றாரு சார். இப்ப எங்க அண்ணன் பதறாரு, தரப்பாண்டி அண்ணன் பதறாரு. ஒரே ஒரு நிமிஷம். இந்த மாநாடு நடத்துவதன் மூலமாக தமிழ்நாட்டில் விலைவாசி குறைஞ்சிருமா? தமிழ்நாட்டில் பெட்ரோல் விலை குறைஞ்சிருமா? தமிழ்நாட்டில் வந்து பல பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் தீர்ந்துருமா? இந்த முருகனுடைய வேலை வச்சுக்கிட்டு எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலாமா? சொல்லுங்க. இந்த திமுக அரசு பழனியில மாநாடு நடத்துனதுனால விலைவாசி குறைஞ்சிருச்சா? பெட்ரோல் விலை குறைஞ்சிருச்சா? வேலை வாய்ப்பு திண்டாட்டம் தன்னுடைய வெற்றிகளை சொல்ல முடியாமல், தன்னுடைய சாதனைகளை சொல்ல முடியாமல் முருகன் மாநாடு நடத்தி திசை திருப்புறீங்க. திசை திருப்புறீங்க. நீங்க அரசியல் பிரச்சனையில் இருந்து இன்னைக்கு தீர்க்கப்பட வேண்டிய ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இந்திய நாட்டில் இருக்கிறது. அந்த பிரச்சனையை தீர்க்காமல் நீங்கள் திசை திருப்புறீர்கள். அதுதான் அவரும் கேட்கிறாரு. திமுக தமிழக அரசு நடத்தும் போது அது திசை திருப்பல் இல்லையான்னு கேட்கிறாரு. தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு, அது அரசாங்கம் நடத்துறது, தமிழ்நாடு அரசாங்கங்கிறது அது நடத்துறது. இவர்கள் ஒரு குறிப்பாக அவர் சொல்லட்டும், அவர் கருத்து சொல்லட்டும். சரி, பாத்தீங்களா இவர் யாருடைய கையாளுன்னு புரிஞ்சு வச்சு பாத்தீங்களா? சரி, அது அரசாங்கம் நடத்தினா விலைவாசி குறைஞ்சிரும். ஏங்க அவர் சொன்னது இப்ப எங்களை பார்த்து கேள்வி கேட்ட இதே கேள்வி நான் திரும்ப கேட்கிறேன். அரசாங்கம் நடத்தியாச்சுன்னா வேலை வாய்ப்பு வந்துடும், விலைவாசி குறைஞ்சிரும். அன்னைக்கு துரைப்பாண்டி சார் அப்படியே ஜால்ரா போட்டுக்கிட்டு முத்துப்பாண்டி சார் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, முருகர் அப்படின்னாலே தமிழ்நாளே முருகர் அப்படின்னு வரும்போது, தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது கீழடி அகழ்வாராய்ச்சி அது தொடர்பான அந்த சான்றுகள் பல ஆதாரங்கள் கொடுத்தும் கூட மத்திய அரசு அதை அங்கீகரிக்கல. அப்படின்னு இருக்கும்போது அது தமிழ்நாட்டுக்கான பெருமைங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பெருமை தானே. அப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம், தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம தமிழ் கடவுள் கையில் எடுப்பதன் மூலமாக அது எப்படி அது ஆன்மீகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும்னு அந்த ஆங்கிள் அவர் கேட்க வராரு முத்துப்பாண்டி சார். இப்ப கீழடிக்கு முந்தையது எங்க ஊர், நான் எழுமலைன்னு எங்க ஊர் பக்கத்துல சூளப்புறம் உழைப்பட்டின்னு ஒரு கிராமம். அங்க இரும்பு செய்ததற்கான அடையாளங்கள் இருக்கு. அதெல்லாம் தமிழ்நாடு இந்தியா தானே சார், நமக்கு பெருமை தானே சார். அதனால தான் சார் சொல்றேன், நீங்க கீழடியில அந்த அதிகாரி மாற்றத்தை வந்து அரசியல்படுத்தாதீங்க. அது ரெகுலரா நடக்கக்கூடிய டிரான்ஸ்பர். கீழடி 6 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்துறது இல்ல சார். எங்கேயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவை யாரையும் மாத்துறது இல்ல. ராமகிருஷ்ணாவை அவர் கொடுத்த அறிக்கையை திரும்ப எழுதி கொடுங்கள் என்று சொன்னவுடன் நான் எல்லா ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞானபூர்வமா நிறுவி இருக்கிறேன் அப்படின்னு அவர் அனுப்புனதுக்கு அப்புறம் அவரை மாத்திருக்கிறாங்க. எங்க மாத்திருக்கிறாங்க? டெல்லியில இருந்து நொய்டாவுக்கு மாத்திருக்கிறாங்க. அவர் ஒரு சர்வீஸ்ல 20 வருஷம் எத்தனை மாற்றம் செய்வீங்க? ஒரு நிமிஷம். அதான் அந்த அதிகாரி அமர்நாத் ராமகிருஷ்ணன் மாத்துறாங்க இல்லையா, அந்த இடமாற்றம் அப்படிங்கிறது கூட ஒரு பின்னணி இருக்கு அப்படின்னு சொல்ல வராரு. இப்போ அந்த கீழடி தொடர்பான அந்த பல ஆதாரங்களை கொடுத்தும் கூட அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கலையே. அப்ப தமிழுக்கு முக்கியத்துவம் தராத ஒரு அரசு இருக்கக்கூடிய நிலையில அப்ப முருகரை மட்டும் கையில் எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்ல வராங்க.
அதாவது உங்களுக்கு வேற என்ன சொல்றது, வேற பதில் சொல்றதுக்கு வேற வழி இல்ல. நீங்க டக்குன்னு கீழடிக்கு போவீங்க, மேலடிக்கு போவீங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி, அந்த பணிமாறுதல் டிரான்ஸ்பர் என்பது அரசாங்கம் செய்யக்கூடிய இயல்பான விஷயம். சரி. உண்மைக்கே மத்திய அரசாங்கம் தமிழுக்கு துரோகம் செஞ்சிருச்சுன்னு வைங்க, அதை நீங்க எதிர்த்து பேசுங்கயா, அதை நாங்களும் ஆதரிக்கிறோம். அப்படி இல்ல, இப்ப இவங்களுக்கு என்னன்னா, இப்ப இந்துக்கள் ஒன்னா போயிருவாங்க, மாநாடு நடத்துறாங்க, நாளைக்கு திமுக அரசாங்கம் வந்து பதவிக்கு வராம போயிடும். ஏன்னா சாராயத்துல 1000 கோடிக்கு மேல ஊழல், நாட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சரி, சரி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல், இப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த ஆக்டாபஸுடைய கரங்கள் மாதிரி இருக்கக்கூடிய திராவிட மாடல் கட்சி தலைவர்கள் எல்லாம் தூண்டி விட்டுட்டு ஓகே ஓகே திருமாவளவன் இத்தனை நாள் எங்க இருந்தாருங்க, திடீர்னு மனித சங்கிலி எங்க வருது? சரி ஓகே 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 மத நல்லிணக்கம், இந்த மத நல்லிணக்கம் காப்போங்கிற மனித சங்கிலி எல்லாம் சரி, இந்துக்கள் நம்ம நேரம் பாதிக்கப்பட்ட- குறைவா இருக்கு. முத்துப்பாண்டி சார் ஏதோ சார், சொல்ல வராரு. சார், இந்த மனித ஒரு சார் திருமாவளவன் திருப்பரங்குன்றத்துக்கு மனித சங்கிலி நடத்தின நபரு. மேலவளவு பிரச்சனை வந்த போது, அல்லது இப்ப இந்த ஒரு ஊர்ல புதுக்கோட்டையில தண்ணியில ஏதோ கலந்தாம பாருங்க, அங்கெல்லாம் போய் வேங்க வயலுக்கு எல்லாம் மனித சங்கிலி நடத்தினாரா? அங்கேயும் சரி 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 நம்ம நேரம் இல்ல, நேரம் குறைவா இருக்கு. அங்கேயும் சரிங்க சார், சரிங்க சார், ஓகே.